விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணுற அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளோட பிசியில் நம்ம பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளணும். ஸோ பைத்தனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு சொன்னால் python.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பைத்தன் என்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து பைத்தனில் லேட்டஸ்ட் வெர்ஷனை உங்களோட பிசியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இதை டவுன்லோட் பண்ணி அந்த செட்டப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணும் பொழுதோ இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த விண்டோவில் வந்து பைத்தன் உங்களோட வெர்ஷன் 2 பாத் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கட்டாயம் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க சொன்னால் டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பைத்தன் ஸ்பேஸ் --- அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற பைத்தனோட அந்த வேர்ஷனை வந்து காட்டும். ஸோ இப்படி வந்து வரும்னு சொன்னால் நீங்கள் பைத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொன்னால் code.visualstudio.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ற அந்த செட்டப் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். தென் வந்து விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு VS கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிசியில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் இந்த பட்டன் நம்ம செல்வோம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது வந்து இங்கே தான் நம்மளோட ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் உருவாக்கும். இதை வந்து நம்ம சர்ச் பார்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸை இல்லாட்டி நம்மளோட தேவையான கீவேர்ட்ஸை வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கொள்ளும். இது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து பில்டின்னாகவே வர ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன், ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டனை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை நமக்கு தேவையான மாதிரி பயன்படுத்தி கொள்றதுக்கு எக்ஸ்டர்னலாக தேவைப்படுற சில எக்ஸ்டென்ஷனை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பைத்தன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே நமக்கு மைக்ரோசாஃப்டால் பில்ட் பண்ணப்பட்ட சில எக்ஸ்டென்ஷன் வந்து காட்டும். இதில் வந்து இந்த பைத்தன் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மைக்ரோசாஃப்டால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் பைத்தன் டீபக்கர் பைலைன்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனும் சேர்ந்து தானாகவே டவுன்லோட் ஆகிடும். அப்படி தானே டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள மெனுவலாக. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிற அதை வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் அடுத்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னால் ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரன் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டோட என்ன ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இதுக்கு வந்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோல்டரில் தான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னோடய ஃபஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடும். அந்த ஃபைல் எப்படிப்பட்ட ஃபைலாகவும் இருக்கிறோம். ஸோ நான் வந்து first_program அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு .py அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுக்குற எக்ஸ்டென்ஷனை பொறுத்து வந்து இந்த ஃபைல் எந்த ஃபைல்னு சொல்லி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து தானாக தீர்மானிக்கும். நான் ஜாவான்னு சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா அது ஜாவாவாக இருக்கும். py அப்படின்னு சொல்லி பைத்தன் எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருந்துச்சுன்னா அது ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டாக வந்து அதை கணக்கெடுக்கும். ஸோ நான் அதை என்டர் பண்ணினேன்னு சொன்னால் இப்போ வந்து பைத்தன் ஸ்கிரிப்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நான் வந்து சும்மா ஒரு கோட் டைப் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடை டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகிட்டு இப்போ நான் இதை எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ
எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணினதால் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து நமக்கு இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த ஸ்கிரிப்டை வந்து நமக்கு ரன் பண்ணிடும். ஸோ ரன் பைத்தன் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஃபைலை அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இப்போ ரன் ஆகும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த ஹெலோங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளால தான் நம்ம இருக்கோங்கிறதுனால வந்து நம்ம பைத்தன் ஸ்பேஸ் அந்த ஃபர்ஸ்ட் program.py என்கிறத டைப் பண்ணுறதன் மூலமாக வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டிஃபால்ட்டான மெத்தட். அப்படி இல்லாமல் நான் இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் உருவாக்கின ஃபோல்டருக்குள்ளுக்கு போயிட்டு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி இந்த பாரில் வந்து CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால், நான் எங்கே வந்து டெர்மினல் எங்கே வந்து ஃபோல்டரை உருவாக்கி எந்த ஃபோல்டர்லேருந்து CMDன்னு டைப் பண்ணணும் அந்த ஃபோல்டரில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் டெர்மினல் உருவாகி இருக்கும். அதே வந்து நீங்கள் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி டெர்மினல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உருவாகிக்கிற டெர்மினல் வந்து முன்சிஃப்ங்கிற இந்த யூசர் நேம் எந்த யூசர் நேமில் தான் வந்து இந்த பிசியில் யூசர் நேமில் வந்து இந்த ஃபோல்டர் இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்கும். பட் இது வந்து நான் எனக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நான் ஓப்பன் ஆகிக்கிறேன் டெர்மினல். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு விட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து அந்த டெர்மினலில் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கும். இப்போ எந்த யூசர் நேமில் இருக்கிற டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஹெலோங்கிற ஃபோல்டரில் வந்து இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்கு. இப்படியும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ண இயலும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்ன வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி செட் பண்ணுற அது ஏன் யூஸ் பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.